ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதோட 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட ரவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி அலசின தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அகைன் மீதி ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்னமுமே நமக்கு திக்காக தான் இருக்குது. இப்போ அந்த 3/4 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரவையெல்லாம் ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் காரம் பத்தலைன்னா ஒரு பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு ஷேப்பெல்லாம் கிடையாது, நம்மளாம் ஊற்றுறது தான் ஷேப்பு. இந்த மாதிரி கரண்டியில் மோந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ரவை தோசையெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நெய் அப்படி இல்லாட்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். நம்ம நான்ஸ்டிக்கில் சுடும்போது சீக்கிரமாகவே எடுக்க வந்துடும். பட் இரும்பு கல்லில் சுடும்போது கொஞ்சம் எடுக்க லேட்டாக தான் ஆகும். பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி 2 சைடுமே நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.